ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி தொக்கு ரெசிபி. இந்த சம்மருக்கு தக்காளியோட ரேட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம தொக்கு செஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 1 மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ப்யூரியாக அடித்து எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வரமிளகா, கருவேப்பிலை, புளி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் புளி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வரமிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பியூரி எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது இந்த டைமில் வந்து நம்ம வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க வரமிளகாத்தூள். அப்படி இல்லைன்னா வரமிளகாயே 2 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொதித்து வரும்போது நம்ம இந்த டைமில் புளி ஆட் பண்ணிக்கணும். அப்பப்போ என்ன பண்ணணும்னா லிட் போட்டு மூடி வச்சு கிளறி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கடைசியாக என்ன பண்ணணுன்னா சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் திரண்டு வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தக்காளி தொக்கு ரெசிபி இஸ் ரெடி.